சென்னை டி நகரில் உள்ள கமலாலயத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், தற்போது தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் முதல் கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. யார் யாரெல்லாம் இதில் பங்கேற்று இருக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பாஜகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் முதல் கூட்டம் சென்னை டி நகரில் உள்ள தமிழக பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் அடுத்த ஓரிரு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் கூட்டணி அமைப்பது, தொகுதி பங்கீடு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பது என தமிழகத்தின் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து கட்சிகளும் ஒவ்வொரு குழுவை நியமித்திருக்கிறது. அந்த வகையில் பாஜகவை பொறுத்தவரை தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் 13 பேர் கொண்ட குழுவை கடந்த 18ஆம் தேதி அன்று தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அமைத்திருந்தார். தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையிலான இந்த குழுவின் முதல் கூட்டம் சென்னை டி நகரில் உள்ள தமிழக பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் வைத்து தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக பாஜகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் இந்த குழுவில் தமிழிசை சவுந்தரராஜன், பி துரைசாமி, KP ராமலிங்கம், கனக சபாபதி, பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 13 பேர் இடம்பெற்றிருக்கின்றனர். தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தங்களது தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. அதேபோல் பாஜகவும் அதற்கான வேலையை இன்று தொடங்கியுள்ளது. நேற்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் மோடி வந்து சென்றதை தொடர்ந்து இன்று இந்த கூட்டம் நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த குழுவின் முதல் கூட்டம் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் வரும் நாட்களில் அடுத்தடுத்த கூட்டங்கள் நடைபெற்று குழுவில் உள்ள நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து அதன் பின்னரே தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் வாக்குறுதிகள் இறுதி செய்யப்படும் என கூறப்படுகிறது. அதற்கான தொடக்கமே இன்றைய கூட்டம் ஆகும். மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை மையப்படுத்தி பாஜகவின் தேர்தல் அறிக்கை இருக்கும் என்று பாஜகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன் காரணமாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் பல அறிவிப்புகள் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி புவியரசன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.